நமக்கு உண்மையான வாழ்க்கையாக இருக்கிறது. நாம் எத்தனை ஆண்டு காலம் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் என்றாவது ஒரு நாள் கண்டிப்பாக நாம் மரணித்தே தீர்வோம். அதை திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், அனைத்து உயிர்களும் மரணத்தை சுவைத்தே தீரும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அப்படி என்று சொன்னால் என்றாவது ஒரு நாள் கண்டிப்பாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மனிதர்களும் மரணிக்க போகிறோம் என்பது உண்மை. அந்த மரணத்திற்கு வயது வரம்பு தெரியாது, அந்த மரணத்திற்கு பணக்காரன் ஏழை என்பது தெரியாது, அந்த மரணத்திற்கு வெள்ளையன் கருப்பர் என்று தெரியாது, அந்த மரணத்திற்கு உயர்வு தாழ்வு தெரியாது. கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதரையும் அது சுவைத்தே தீரும். கண்டிப்பாக அனைவருமே அந்த மரணத்தை அடைந்தே தீர்வோம். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய இஸ்மத் பாட்சாவாக இருக்கக்கூடிய அவர்கள் இன்று நாம் கபூர்ல வைத்திருக்கும் போது நாளை நம்மை கூட வைக்கக்கூடிய நிகழ்வு நமக்கு ஏற்படலாம் என்ற மாற்றமும் கிடையாது. அப்ப அந்த மரணத்தை நாம் நினைவு கூர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அந்த மன்னரை வாழ்க்கையை நினைவு கூர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இந்த உலகம் என்று ஓடிக்கொண்டிருக்கின்றோமே, இந்த உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற நேரத்தில் நாம் செய்யக்கூடிய வியாபாரம் ஹலாலானதுதா, இந்த வியாபாரம் ஹராமானதுதா? ஹராமான வியாபாரத்தை செய்யும் போது நாம் மரணம் வந்துவிட்டால் இந்த நிலை நமக்கு எப்படி இருக்கும் என்று சிந்தித்திருக்கின்றோமா? இந்த உலகம் என்று ஓடிக்கொண்டிருக்கும் போது அல்லாஹ்வை மறந்தவனாக போயிட்டு இருக்கோமே, இந்த நேரத்தில் நமக்கு மரணம் வந்தால் இந்த நிலை நம்ம அல்லாஹ்வை சந்திக்க போகிறோம் என்ற எண்ணத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? இப்படி அனைத்து தருணத்திலையுமே நாம் இஸ்லாமிய வாழ்க்கையை வாழக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வை நினைத்து மரணத்தை நினைத்து வாழ வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் நமக்கு காட்டுகிறது. இன்னைக்கு சொத்தை சேர்க்கிறோம், உலகத்திலே பொருளாதாரத்தை சேகரிப்பதற்காக எல்லா வழியும் முயற்சி செய்கிறோம். ஆனால் மரணத்திற்கு பிறகு உள்ள வாழ்க்கைக்கு நாம் என்ன சேர்த்திருக்கின்றோம்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. இந்த உலகத்திலே உங்களுக்கு நான் வாழ்வையும் மரணத்தை ஏற்படுத்தி கொடுப்பது எதற்கு தெரியுமா? அஹ்ஸனு அமலா, யார் அழகிய செயலுக்கு உரியவர்கள் யார் என்பதை சோதிப்பதற்காகத்தான் உங்களுக்கு வாழ்வையும் மரணத்தையும் நான் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றோம். நாம் இன்று பொருளாதாரத்தை சேர்த்து வைக்கலாம், நம்முடைய அந்தஸ்தை உயர்த்தி வைக்கலாம், மரணத்தின் போது அது எல்லாம் கூட வருமான்னு கேட்டால் கண்டிப்பாக வராது. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, ஒரு மனிதர் மரணித்து விட்டால் 3 அமல்கள் அவரை பின்தொடர்ந்து செல்லும். அவரை கபூரிலே அடக்கம் செய்த பிறகு அந்த 3 அமல்களில் ஒரு அமல் அவரோடு தங்கிவிடும், மீண்டும் 2 அமல்கள் திரும்பி சென்றுவிடும். அந்த 3 அமல்களில் சொல்றாங்க, ஒன்னு அவருடைய குடும்பம், 2வது அவருடைய சேர்த்து வச்ச சொத்து, 3வது அவர் செய்த அமல்கள். இந்த 3லே அவரோடு தங்கக்கூடியது அவர் சேர்த்து வைத்த அமல்கள் மட்டுமே தான் இருக்கும். மீண்டும் திரும்பி விடக்கூடியது அவருடைய குடும்பமும் அவருடைய சொத்தும். இன்னைக்கு சொத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோமே, குடும்பம் என்று ஓடிக்கொண்டிருக்கின்றோமே, இது நம்மோடு சேர்ந்து வராது. நாம் இறைவனுக்காக செய்யக்கூடிய இந்த உலகத்தில் வாழும் போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் மீது கடமையாக்கிய ரசூலா நமக்கு வழிகாட்டிய இந்த செயல்களை யார் செய்திருக்கின்றோமோ இதுதான் நம்முடைய வாழ்விலே நிரந்தரமாக நம்மோடு வரக்கூடியதாக இருக்குது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம் நல் அமல்கள் அழகிய செயலுக்கு உரியவர்களாக சொந்தக்காராக இருக்க வேண்டும். அந்த செயல்கள் அனைத்தும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படையில் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் கண்டிப்பாக அந்த அழகிய செயலுக்குள்ளாக நாம் இருப்போம் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இன்னைக்கு இந்த சமூகம் இறந்திருக்கிறார், இன்னைக்கு எத்தனை மரணத்தை நாம் பார்க்கிறோம், கண் முன்னே பார்க்கிறோம். ஆனாலும் நம் உலக வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொன்னால் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியதாக பார்த்தால் கண்டிப்பாக இல்லை. அந்த மரணத்தை வைத்துவிட்டு அதை கடந்து சென்ற பிறகு மீண்டும் உலகத்தை நோக்கி நம்முடைய வாழ்க்கை போய்விடுகிறது. அப்ப அப்படிப்பட்ட வாழ்க்கை இல்லாமல் நாம் வாழக்கூடிய ஒவ்வொரு நொடியும் நபிகள் சொன்னாங்களே, இந்த உலகத்திலே வாழும் போது உங்களை அந்த உலகத்திலே தப்பான எண்ணங்கள் வரும்போது, உலக ஆசைகள் வரும்போது அந்த எண்ணத்தை எல்லாம் தகர்க்கக்கூடிய மரணத்தை நினைவு கூறுங்கள் சொன்னாங்க. அப்ப நாம் இந்த உலகத்தில் வாழும் போது ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு மணித்துளியும் மரணத்தை நினைவு கூறுதலாக இருக்க வேண்டும். இந்த உலக வாழ்க்கை வீணு விளையாட்டம் தவிர வேறு எதுவுமே இல்லை என்று சொல்லி அல்லாஹ் தன் திருமலை சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த உலக வாழ்க்கை வீணும் விளையாட்டும் தான், இதை தவிர ஒன்றுமே இல்லை. நாம் வாழக்கூடிய வாழ்க்கையில்
நம்முடைய தொழுகை சரியாக இருக்கிறதா, குடும்பத்தாரத்தை சரியாக நடந்து கொள்கிறோமா, தொழிலிலே சரியான ஹலால் ஹராம் பார்க்கின்றோமா என்பதை கவனத்தில் கொண்டு இந்த உலகத்தை சரியான முறையில் கடந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வு நிச்சயமாக வெற்றியை நோக்கியதாக இருக்கும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் தந்தல் கேட்டுக்கொண்டு என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிதன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.